الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم. وقال النبي صلى الله عليه وسلم: ما من مسلم ينظر إلى محاسن امرأة أول مرة ثم يغض بصره إلا أحدثه الله عبادة يزيد حلاوتها، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் மதித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கெல்லாம் வழங்கி இருக்கிறார். அல்லாஹ் செய்த நியமத்துகளிலேயே மிகப்பெரிய மாபெரும் நியமத்தாக அல்லாஹ் இஸ்லாத்தை வழங்கியிருக்கிறார். இந்த மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில விஷயங்களை செய்வதற்கு அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான், சில விஷயங்களை செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் தடை விதித்திருக்கிறான். வாழ்வியல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் செய்யாதீர்கள் என்பதாக தடை விதித்திருக்கிறான். குறிப்பாக நாம் சொல்வதாக இருந்தால், ஒழுக்கம் பேணி நடக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை, மார்க்கம் தந்த வழிமுறை. குறிப்பாக கற்பொழுக்கம். தங்களுடைய ஒழுக்கத்தை மேன்மையானதாக சிறந்ததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற வரக்கூடிய நேரத்திலே எல்லோரும் யோசிக்கிறோம், ஒழுக்கம் என்பது அது பெண்ணுக்கு சார்ந்தது என்பதாக விளங்கி இருக்கிறோம். பெண்கள் ஒழுக்கம் கெட்டுவிட்டார்கள், அவர்களிடத்திலே ஹயா உணர்வு ஈடுபட்டு விட்டது என்பதாக எல்லாம் பெண்களை பற்றியே குறை சொல்லிக் கொண்டு அவர்களை பசைவாடிக்கொண்டு ஆண்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா விஷயங்களிலேயும் அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறான், பெண்களுக்கும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறான். குடும்ப வாழ்க்கை என்று வரக்கூடிய நேரத்திலே பெண் மட்டும்தான் கணவனுக்கு இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல.
கணவனும் மனைவிக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது குர்ஆனுடைய ஆயத்துகளை நல்ல முறையிலே ஆய்வு செய்வோம் என்று சொன்னால் எந்த இடத்திலேயும் பெண்களுக்கு மட்டுமே ஒடுக்கத்தை குர்ஆனுடைய ஆயத்துகளிலே சொல்லப்படவில்லை. ஆண்களும் ஒடுக்கம் பெற வேண்டும். ஆண்களுக்கும் கற்பொழுக்கம் என்ற அடிப்படையிலே பல்வேறு விஷயங்கள் உண்டு. நல்ல ஆண் இப்படித்தான் நடந்து கொள்வான், ஒழுக்கமுள்ள ஆண் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் ஆயத்துகளிலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். நீண்ட பட்டியல் குர்ஆனுடைய ஆயத்துகளிலே சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஆண்களிடத்திலேயும் இந்த பண்புகள் இருக்க வேண்டும், பெண்களிடத்திலேயும் இந்த பண்புகள் இருக்க வேண்டும். பட்டியலிட்டு அல்லாஹ் சொல்கிறார், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் الصادقين والصادقات الصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات. நீண்ட ஆயத். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஆண்களையும் சொல்லி வருகிறான், பெண்களையும் சொல்லி வருகிறான். முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், மோமினான ஆண்கள், மோமினான பெண்கள், உண்மை பேசக்கூடிய ஆண்கள், உண்மை பேசக்கூடிய பெண்கள், இப்படியாக அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வல்ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல்ஹாஃபிதாத்தி, தங்களுடைய அபயங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள் பெண்கள், இரண்டு நபர்களையும் தான், இரண்டு சாரார்களையும் தான் அல்லாஹ் குறிக்கிறான். கருபொழுக்கம் என்பது ஆணுக்கு பெண்ணுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அது ஆணுக்கும் சொந்தமானதுதான். பெண் ஒரு தவறை செய்யும் பொழுது ஒழுக்கம் இல்லாதவன் என்பதாக பேசப்படுவது போல ஆண்கள் உலகத்திலே பேசப்படுவது கிடையாது. ஒரு பெண் தவறு செய்யும் பொழுது பெண்ணை எந்த அளவிற்கு வசைபாடப்படுகிறதோ அதற்கு நேர் மாற்றம் ஆண் என்ன தவறு செஞ்சாலும் இந்த உலகம் கண்டுகொண்டாது. ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன? ஆணுக்கும் ஒழுக்கம் உண்டு, பெண்ணுக்கும் ஒழுக்கம் உண்டு. ஆணுக்கும் ஒழுக்கம் உண்டு. ஆணும் ஒழுக்கமாகத்தான் நடக்க வேண்டும், பெண்களும் ஒழுக்கமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய பரப்புறுப்புகளை பாதுகாத்துக் கொள்வார்கள். அபயங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள், அபயங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஒழுக்கம் என்பது பெண்களை மட்டுமே சார்ந்ததல்ல, ஆண்களுக்கும் ஒழுக்கம் உண்டு. அவர்களும் நல்ல ஒழுக்கத்தோடு தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். பார்வை குறித்து சொல்லும் பொழுது ஆணுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், பெண்ணுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஆண்களை பார்த்தும் அல்லாஹ் சொல்லுவான், குல்லில் முஃமினீன, நபியே ஈமான் கொண்ட ஆண்களை பார்த்து சொல்லுங்கள். குல்லில் முஃமினீன, ஈமான் கொண்ட ஆண்களை பார்த்து சொல்லுங்கள். யகுல்லூ மின் அப்சாரிஹிம், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். இதே போன்று தான் இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் பெண்கள் குறித்தும் அல்லாஹ் சொல்லுவான், வகுல்லில் முஃமினாத்தி யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன, பெண்களுக்கும் சொல்லுங்கள், ஈமான் சொன்ன பெண்களுக்கும் சொல்லுங்கள், தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். இரண்டு சாரார்களுக்கும் தான் ஒன்று பார்வை பேணுதல். கற்பொழுக்கம் என்பது பெண்களுக்கு மட்டும் உள்ள விஷயம் அல்ல, ஆண்களுக்கும் உள்ள விஷயம்தான். அல்லாஹ் இரண்டு சாராருக்கும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான், குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும் வகுல்லில் முஃமினாத்தி யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன. நபியே முஃமினான ஆண்களுக்கும் சொல்லுங்கள், முஃமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், இவர்களும் பார்வையை தாழ்த்தட்டும், அவர்களும் பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவர்களும் கற்பொழுக்கத்தோடு நடந்து கொள்ளட்டும், ஆண்களும் பெண்களும் கற்பொழுக்கத்தோடு நடந்து கொள்ளட்டும். அல்லாஹ் சொல்லுவான், எல்லோருக்கும் ஒழுக்கம் உண்டு, எல்லோருக்கும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாரு நடந்து கொண்டாலும் கூட அல்லாஹ்வை பயந்து இறையச்சத்தோடு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே ஆண் நடந்து கொண்டாலும் அல்லாஹ்வுடைய உதவி உண்டு. ஒரு பெண் தன்னை
நல்ல கருப்பொழுக்கம் உள்ளவனாக பாதுகாத்து நடந்து கொண்டால் அவளுக்கும் அல்லாஹுடைய பாதுகாப்பு உண்டு, அவளுக்கும் அல்லாஹுவினால் வாக்களிக்கப்பட்ட சுவனங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் நீண்ட சூறாவை இறக்கி வைத்து குர்ஆனிலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சூரத்து யூசுப் என்ற பெயரிலே கூட ஒரு நபியினுடைய பெயரிலேயே அல்லாஹ் சூறாவை இறக்கி வைத்து ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழு வரலாறும் எந்த நபியினுடைய வரலாறும் இதுபோன்று விலாவரியாக சொல்லப்படவில்லை, நீண்ட சூறாவாக சொல்லப்படவில்லை. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரில் இறக்கப்பட்ட ஒரு சூறாவிலே அரை ஜுதுவுக்கும் அதிகமாக அல்லாஹ் தஆலா நபியினுடைய வரலாறை பிறப்பிலிருந்து ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். பல படிப்பினைகள் நிகழ்ந்த நிகழ்வுகளையும் அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். எல்லோருக்கும் நல்ல மனிதர்களுக்கு நிச்சயமாக சோதனைகள் வரும். அல்லாஹை பயந்து வாழக்கூடியவர்களை அல்லாஹ் தட்டி பார்ப்பான், சோதித்து பாருவான். உன்னுடைய வாழ்க்கை எப்படி உண்டு என்பது போல விமாரிகளுடைய வாழ்க்கையும் பல்வேறு சோதனைகள். அதுபோல ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு சோதனை வந்தது. மன்னனுடைய மாளிகையிலே வளர்ந்து வருவார்கள். அரசி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறாக அடைந்து கொள்வதற்கு முயற்சிப்பால் எல்லா கதவுகளும் அடைக்கப்படும். ஒரு அறை, அதற்கு அடுத்ததாக இன்னொரு அறை, அதற்கு அடுத்ததாக இன்னொரு அறை, எல்லா அறையினுடைய கதவுகளும் தாளிடப்பட்டிருக்கும். ஒரு கடைசியாக ஒரு அறையிலே நின்று கொண்டு அரசி அணைப்பால். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகானவர்கள். அணைப்பது யாரோ ஒரு தரமில்லாத ஒரு பெண்மணி அல்ல, நாட்டினுடைய அரசி தவறுக்காக வேண்டி அழைப்பான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அந்த பெண்மணியினுடைய எண்ணம் எவ்வளவு உறுதியாக இருந்தது என்று சொன்னால் எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தோடு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாளிட்டு விடுவார். நல்லோர்களுக்கு வரக்கூடிய சோதனை. அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும் என்பதாக எவர்கள் வாழ்விலே முயற்சி எடுப்பார்களோ, அதற்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொள்வார்களோ, அவர்களுக்கு நிச்சயமாக இது போன்ற பெண் சோதனைகள் வரும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சோதனை வந்தது. எல்லா கதவுகளும் தாளிடப்பட்டிருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒன்னே ஒன்றுதான் சொல்வார்கள் அல்லாஹ்வை பார்த்து, அல்லாஹ் பாதுகாத்தருள், அல்லாஹ் பாதுகாத்தருள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு, நன்கு தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கதவு தாளிடப்பட்டிருக்கிறது, இந்த கதவும் தாளிடப்பட்டிருக்கிறது, இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய கதவும் தாளிடப்பட்டிருக்கிறது, இதற்கு அடுத்து எத்தனை அறைகள் உண்டோ எல்லா அறைகளும் தாளிடப்பட்டிருக்கிறது, தப்ப முடியாது என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் அல்லாஹை பார்த்து விட்டு சொல்வார்கள், என்னை பாதுகாத்தவர்கள் என்பதாக சொல்லிவிட்டு கதவை நோக்கி ஓடுவார்கள். தாளிடப்பட்ட கதவு. முஃபஸ்ஸிர்கள் சொல்லி தருவார்கள், அல்லாஹை பயந்து கதவை பார்த்து ஓடும் பொழுது கதவை நெருங்கிய உடனே தானாக கதவு திறந்து கொள்ளும், தானாக கதவு திறந்து கொள்ளும். இரண்டாவது அறைக்கு வெளியே வருவார்கள், இரண்டாவது அறையும் கதவு திறந்து கொள்ளும். மூன்றாவது அறைக்கு வருவார்கள், மூன்றாவது அறையின் கதவு திறந்து கொள்ளும், தானாக திறந்து கொள்ளும். தாளிடப்பட்ட கதவினுடைய தாழ்பாலை அல்லாஹ் திறந்து விடுவான். மூன்றாவது அறையுடைய கதவை தாண்டும் பொழுது அங்கே அரசன் நின்று கொண்டிருப்பார், அரசன் நின்று கொண்டிருப்பார். இப்படியாக அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்வான். பெண்கள் எல்லாம் சொல்லுவார்கள், யூசுஃபே, நாங்கள் உங்களை அடைந்துத்தான் தீருவோம். அந்த அரசு சொல்லுவான், உன்னை நான் அடைந்து தாத்திடுவேன். அப்படி என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கவில்லை என்று சொன்னால் உன்னை சிறையில அடைவேன் என்பதாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த அரசு சொல்லுவார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? குர்ஆன் பதிவு செய்து சொல்கிறது, قال رب السجن احب الي مما يدعونني اليه قال رب السجن احب الي مما يدعونني اليه. யா அல்லாஹ், இந்த பெண்கள் எந்த தவறான நடத்தைக்காக வேண்டி அழைக்கிறார்களோ அதைவிட சிறைவாசம் எனக்கு மிக சிறந்தது, அதை நான் விரும்புகிறேன். இந்த செயலில் ஈடுபடுவதற்கு எனக்கு நாட்டம் இல்லை. பாதுகாத்தவர்கள் என்பதாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். அவர்களுக்கு கிடைத்த சிறைவாசம் 12 ஆண்டுகள். யோசித்து பாருங்க,
ஒரே ஒரு தவறு, அதுவும் உங்களை யாரும் பார்க்கவில்லை, எந்த மனிதனும் பார்க்கவில்லை. இது போன்ற ஒரு சூழ்நிலை எல்லா மனிதர்களுக்கும் வரத்தான் செய்யும். அல்லாஹை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக யாரெல்லாம் பாடுபடுவார்களோ, அல்லாஹை பயந்து யாரெல்லாம் வாழ்வார்களோ அவர்களுக்கு இது போன்ற சோதனைகள் நிச்சயமாகத்தான் வரும். அல்லாஹை பயந்த இறைநேசர்கள் எவ்வளவு ஒளிமாறுகள், எத்தனையோ இறைநேசர்களுக்கும் பெண்களுடைய சோதனை வந்திருக்கிறது. அல்லாஹ் தட்டி பார்ப்பான், நீ நல்ல மனிதனா, உண்மையிலேயே நீ பயப்படுகிறாயா? எல்லோரும் இருக்கும் பொழுது பாறை தாழ்த்துவது இது உண்மையான அச்சம் அல்ல. அல்லாஹ் யாருமே இல்லை, அந்த நேரத்திலேயும் அந்நிய பெண்ணை பார்க்காமல் இருப்பது, அந்நிய பெண்ணை இச்சிக்காமல் இருப்பது, அந்நிய பெண்ணை தொடாமல் இருப்பது உண்மையான இறையச்சம். அது போன்ற நேரங்களிலே தனிமையிலே அல்லாஹ் சோதித்து பார்ப்பான். இதற்கு முன்பதாக வந்த ஒரு இறைநேசர் சுலைமான் இப்னு யஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அன்றைய காலத்திலே ஹஜ்ஜுக்காக வேண்டி பயணம் செய்வார்கள். கூட்டம் கூட்டமாக செல்வார்கள், கூடாரம் அடித்து பாதைகளிலே தங்குவார்கள். அது போன்ற நேரத்திலே சுலைமான் இப்னு யஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய இறைநேசராக வாழ்ந்தவர்கள். அவர்கள் தனிமையாக கூடாரத்தில் இருந்து தானாக இருந்து வணக்கம் செய்து கொண்டிருப்பார்கள், இவாதத்து செய்து கொண்டிருப்பார்கள். யாரும் இல்லாத நேரம், இரவு நேரம். அந்த நேரத்திலே கூடாரத்திற்கு ஒரு பெண்மணி வருவார். வந்தவர் சொல்வார், எனக்கு பசியாக இருக்கிறது என்பதாக சொல்வார். அதற்கு சுலைமான் இப்னு யஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 9 ரொட்டியை கொடுப்பார்கள். அந்த பெண்மணி சொல்லுவார், இந்த பசி என்ன, இந்த பசி என்ன? யோசித்து பார்க்க வேண்டும். கூடாரத்திற்குள் இந்த பெண்மணியையும் அந்த இறைநேசர் அவர்களையும் தவிர வேறு யாருமே கிடையாது. அந்த நேரத்திலே சுலைமான் இப்னு யஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரே ஒரு காரியத்தை தான் செய்வார்கள், தலை குனிந்து சத்தமாக ஆட ஆரம்பிப்பார்கள். தனிமையிலே ஒரு பெண் தன்னை நாடி வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் சோதித்து பார்க்கான். உண்மையிலேயே கற்பொழுக்கம் உள்ளவன் தானா நீ என்பதாக அல்லாஹ் சோதித்து பார்ப்பான். நல்லோர்களை சோதிப்பான், பொருளை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான், பதவி கொடுத்து அல்லாஹ் சோதிப்பான், ஆற்றலை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான். அதே போலத்தான் சில நேரங்களிலே பெண்களின் மூலமாகவும் சோதனை வரும். சுலைமான் இப்னு யஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தலை குனிந்து கொண்டு சப்தமிட்டு அழுவார்கள். இவர்களுடைய அடக்கூடிய குரல் கூடாரத்தை விட்டு வெளியே செல்லும். அந்த பெண்மணி பயந்து கொண்டு ஓடி விடுவார். எப்படியெல்லாம் அல்லாஹை பயப்படுகிறார்கள் யோசிக்க வேண்டும். எல்லோருக்கும் சோதனை வரத்தான் செய்யும். சாதாரண மனிதர்கள், நபிமார்கள் மட்டுமல்ல. இந்த நிகழ்வு நடந்த உடனேயே அன்றைய இரவிலேயே அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவிலே தோன்றுவார்கள். இந்த இறைநேசர் அவர்களுடைய கனவிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி அவர்கள் சுபச்செய்தி சொல்வார்கள், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலி வழங்கட்டும். அந்த நேரத்தில் கனவில் அவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு ஏற்பட்ட சோதனையை விட எனக்கு ஏற்பட்ட சோதனை சாதாரணம் தானே, நீங்கள் எந்த அளவிற்கு பேணுதலாக நடந்து கொண்டீர்கள் என்பதாக சொல்லும் பொழுது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நான் நபியாக இருந்து அப்படி நடந்து கொண்டேன், ஆனால் நீங்கள் சாதாரண மனிதராக இருந்து இப்படி நடந்து கொண்டிருக்கிறேன் பாராட்டுவார்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இது போன்ற சோதனைகள் நிச்சயமாக வரத்தான் செய்யும். குறிப்பாக அல்லாஹை பயந்து யார் தன்னுடைய வாழ்க்கையை சுத்தமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக நினைப்பார்களோ அவர்களுக்கு சிரமங்கள் இது போன்ற தோற்றத்திலே அதிகமாக வரும். டெல்லியிலே முஃப்தி கிஃபாயத்துல்லா ஹஸரத் அவர்கள் வாழ்ந்த நல்ல ஒரு முஃப்தி. அன்றைய காலத்திலே இந்தியாவினுடைய பெரிய முஃப்தியாக இருந்தவர்கள் தேவ்பந்து மதரசாவில் கல்வி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இது போன்ற ஒரு சோதனை வந்தது. படிக்கக்கூடிய காலத்திலே மிகப்பெரிய வறுமை, ஏழ்மை, எந்த விதமான காசும் பணமும் கிடையாது. அன்றாடம் அவர்கள் காலையில் எழுந்திருத்து கீரை விற்பார்கள். வீடு வீடாக சென்று கீரை விற்று அதிலே கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து தான் கல்வியை கற்பார்கள், புத்தகம் வாங்குவார்கள், ஆடை வாங்கிக் கொள்வார்கள், தங்களுடைய சொந்த தேவைக்கு உண்டான எல்லாவற்றையும் வாங்குவார்கள். அதுபோன்று ஒரு நாள் கீரை விற்க செல்வார்கள். அப்படி செல்லும் பொழுது வீடு வீடாக செல்வார்கள். ஒரு பெண்மணி கூப்பிடுவார், உள்ளே வா, வந்து கொடுத்து விட்டு செல் என்பதாக கூப்பிடுவார்கள். இவர்களும் உள்ளே நுழைவார்கள். வந்த உடனே கதவை தாளிட்டு விடுவார். தன்னுடைய ஆசைக்கு இணங்கும்படியாக சொல்வார். உடனடியாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியை அல்லாஹ் கண்டித்து கொடுப்பான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தானாக கதவை திறந்து விட்டான். அதுபோல அல்லாஹ்வை உண்மையாக பயப்படுவோம் என்று சொன்னார். உலகத்திலே அற்ப சொற்ப இன்பங்களை விட்டு விடுவோம் என்று சொன்னால்
அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான். ஹஜ்ரத் அவர்கள் அல்லாஹ் இடத்துல வலியேற்பார்கள். உடனடியாக அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு யோசனை போடுவான். அந்த பெண்மணி இடத்துல சொல்வார்கள், எனக்கு சுய தேவை ஏற்படுகிறது, நான் மலம் கழிக்க வேண்டும், பாத்ரூம் இருந்தால் காண்பீங்கள் என்பதாக சொல்வார்கள். அதுபோன்று அந்த பெண்மணி அவர்களும் பாத்ரூமை காண்பித்து கொடுப்பால் ஹஜ்ரத் அவர்கள் அங்கே சென்று மலம் கழித்து விட்டு தங்களுடைய மலத்தையே எடுத்து முகத்திலேயும் தங்களுடைய உறுப்புகளிலேயும் உடலிலேயும் பூசிக்கொண்டு வெளியே வருவார்கள். மலம் தேய்க்கப்பட்ட அந்த உடலை பார்த்த உடனேயே அந்த பெண்மணி விரட்டி விடுவாள், வீட்டை விட்டு வெளியே செல் என்பதாக. வந்த உடனேயே பாடத்திற்கு போக வேண்டும், வீட்டிற்கு செல்வார்கள், குளித்து விட்டு பாடத்திற்கு வருவார்கள். வந்த உடனேயே ஹஜ்ரத் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், என்றும் இல்லாத ஒரு வாசனை இன்றைய தினத்தில் இருக்கிறது, என்றும் இல்லாத ஒரு வாசனை இன்றைய தினத்தில் இருக்கிறது என்பதாக சொல்வார்கள். ஹஜ்ரத் அவர்கள் யோசிப்பார்கள், ஏதோ உஸ்தாத் அவர்கள் கேலிதான் செய்கிறார்கள் போல தெரிகிறது என்பதாக யோசித்து விட்டு பாடம் முடித்த உடனே திரும்ப போய் குளித்து விட்டு வருவார்கள். மீண்டும் பாடத்திற்கு வரும் பொழுதும் ஹஜ்ரத் அவர்கள் அதே போன்ற வார்த்தையை சொல்வார்கள், என்ன ஒரு நல்ல நறுமணம் வீசுகிறது என்பதாக. மூன்றாவது அடையை குடித்துவிட்டு வருவார்கள். அப்பொழுதும் ஹஜ்ரத் அவர்கள் சொல்வார்கள், நல்ல நறுமணம் வருகிறது என்பதாக சொல்வார்கள். பாடம் முடித்த உடனேயே முஃப்தி கிஃபாயத்துல்லா அவர்கள் மாணவராக இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அவர்களிடத்திலே தனியாக போய் சொல்வார்கள், ஹஜ்ரத் அவர்களே எந்த நறுமணமும் இல்லை. நடந்த நிகழ்ச்சியை சொல்வார்கள், மலத்தை தான் நான் பூசி வந்தேன், மலத்தை பூசிவிட்டு குளித்து வந்தேன் என்பதாக சொல்வார்கள். ஹஜ்ரத் அவர்கள் சொல்வார்கள், மாணவரே உண்மையான விஷயம் அதுதான், உண்மை அதுதான். கஸ்தூரியை விட சிறந்த வாடை உன் மீது வீசுகிறது, கஸ்தூரியை விட சிறந்த ஒரு வாடை உன் மீது வீசுகிறது. ஹஜ்ரத் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கண்ணியம். ஆண்களுக்கும் ஒழுக்கம் உண்டு, பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் ஒழுக்கம் உண்டு. குறிப்பாக பார்வை பேணுதல். நல்ல ஆண்கள் பார்வைகளை தாழ்த்தி இருப்பார்கள். அல்லாஹ் சொன்னது போல, குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், நபியே முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களை கற்பொழுக்கம் உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ளட்டும். ஒழுக்கம் இருப்பதற்கு அல்லாஹ் முதன்மையாக தடை செய்யக்கூடிய விஷயம் பார்வையை தாழ்த்துக் கொள்ளுங்கள். பார்வையை தாழ்த்துவதுதான் எல்லா விதமான நல்ல நடத்தைக்கும் அதுதான் முக்கியமான அமல். முதலாவதாக அந்நிய பெண்களை பார்க்காமல், பார்க்கக்கூடிய தடை விதிக்கப்பட்ட எத்தனை விஷயங்கள் உண்டோ எல்லா விஷயங்களையும் பார்க்காமல் இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். நபிமார்களை பார்த்திருக்கிறோம். ஏன் அல்லாஹ் பார்வையை தடை செய்கிறான்? ஹராமான பார்வை, அந்நிய பெண்களை பார்க்க கூடாது. அதுபோல ஆபாசமான தேவையில்லாத உருவப்படங்கள், இவைகளை எல்லாம் அல்லாஹ் தடை செய்கிறான். மோமினான ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய நல்ல ஒடுக்கம் இதுதான். நல்லொழுக்கம் உள்ள ஆண் தன்னுடைய வாழ்விலே பார்வை பேணுதல் உள்ளவராக இருப்பார். பார்வை பேணுதல் இல்லை என்று சொன்னால் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். ஒரு பெரியார் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், வலியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் 4 விஷயங்கள் இல்லாமல் வலியாக ஆகவே முடியாது. இந்த பலர்களை பார்க்கிறோம், ஷேகுமார்கள் என்பதாக சொல்லிக் கொள்வார்கள். அந்நிய பெண்களை பார்ப்பதில் என்ன தவறு என்பதாக கேட்பார்கள். என் மருத்துவர் அந்நிய பெண்களை பார்ப்பது இல்லையா என்பதாக எல்லாம் கேட்பார்கள். நிச்சயமாக விலகிக் கொள்ளுங்கள், சஹாபாக்களுக்கு கூட அந்நிய பெண்ணை பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சஹாபிக்கும் அந்நிய பெண்ணை பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்தது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வரக்கூடிய பெண்கள் கூட பர்தாவோடு தான் வருவார்கள். நபி கூட பெண்களிடத்தில் பர்தா அடிப்படையில் தான் பேசியிருக்கும் பொழுது ஒரு ஹராமான ஒரு செயல், அந்நிய பெண்ணை பார்ப்பதோ அந்நிய பெண்ணை தொடுவது எந்த வகையிலும் மார்க்கம் அனுமதிக்காத ஒரு விஷயம். அந்த காரியத்தை செய்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. உண்மையான இறைநேசராக ஆக வேண்டும் என்று சொன்னால் உலமாக்கள் சொல்லி தருகிறார்கள், 4 காரியங்கள் நல்ல அமல்கள் இல்லாதவரை அவர் நிச்சயமாக வலியாக ஆகவே முடியாது. முதலாவது ஒரு அமல் சொல்லி தருகிறார்கள், தாடியை ஒரு பிடியை விட அதிகமாக வைத்திருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதர் தன்னை இறைநேசர் என்பதாகவும் சொல்லிக் கொள்கிறார், தன்னை பெரிய ஷேக் என்பதாகவும் சொல்லிக் கொள்கிறார், தாடியினுடைய சுன்னத்திலே ஒரு பிடியை விட கம்மியாக வைத்திருப்பார் என்று சொன்னால், குறைவாக வைத்திருந்தார், உண்மையான வலியாக ஆகவே முடியாது. உண்மையான சுன்னத்து இல்லாத பொழுது, நபியினுடைய சுன்னத்து பரிபூர்ணமாக இல்லாத பொழுது நிச்சயமாக இறைநேசராக ஆக முடியாது. தாடியினுடைய விஷயத்திலே சுன்னத்து இருக்க வேண்டும். ஒரு பிடியை விட அதிகமான அளவிற்கு தாடி இருக்க வேண்டும். இரண்டாவது சொல்லி காண்பிக்கிறார்கள், கீழாடை லுங்கியாக இருக்கலாம்,
வேறு ஏதாவது ஆடையாக இருக்கலாம், கரண்டிக்கு மேல் தான் இருக்க வேண்டும். கரண்டிக்கு கீழ் இருப்பதற்கு யாருக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தது கிடையாது. அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடுப்பு மிக மெலிந்தவர்கள், எவ்வளவு தூரம் அவர்கள் மேலாடையை உயர்த்தி கட்டினாலும் அந்த ஆடை தானாகவே கீழ் இறங்கிவிடும், கரண்டிக்கு கீழ் வந்துவிடும். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்வார்கள், என்னுடைய கீழாடை தானாகவே கரண்டிக்கு கீழ் வந்து விடுகிறது என்பதாக சொல்லும் பொழுது உண்மையான காரியத்தை விளங்கிக் கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அனுமதிப்பார்கள். உண்மையிலேயே நாம் உடுத்தக்கூடிய ஆடை கீழாடை ஏதேனும் காரணத்தினால் அது இறங்கி விடுகிறது, எவ்வளவு தூரம் நாம் உயர்த்தி கட்டினாலும் அது இறங்கி விடுகிறது என்பதாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் மட்டும்தான், நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில மட்டும்தான் கீழாடை லுங்கி போன்ற ஆடைகளை கரண்டிக்கு கீழ் உடுத்துவதற்கு அனுமதி உண்டு. அது அல்லாமல் ஒரு மனிதர் கரண்டிக்கு கீழ் உடுத்துவதையே பழக்கமாக்கி கொண்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த ஒரு காரியத்தை பகிரங்கமாக செய்தால் இவரும் இறைநேசராக ஆக முடியாது, வலியாக ஆக முடியாது. முதலாவதாக ஒரு பிடியை விட அதிகமான அளவு தாடி இருக்க வேண்டும், சுன்னத்தான தாடி. இரண்டாவது கீழாடை கரண்டுக்கு மேல் இருக்க வேண்டும். மூன்றாவது மிகப்பெரிய ஒரு அமல், யாரை பற்றியும் தவறான எண்ணம் இவருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் தவறான ஒரு மார்க் போடுவது, அவர் நல்லவர் அல்ல, அவர் நல்லவர் அல்ல, அவர் நல்லவர் அல்ல, யாரை பார்த்தாலும் கெட்ட எண்ணம், இப்படி எண்ணம் உள்ளவர்கள் ஒரு காலம் இறைநேசராக ஆக முடியாது, ஒரு நல்ல ஷேக்காக வழிகாட்டக்கூடிய ஷேக்காக ஆக முடியாது. நான்காவது சொல்லி காண்பிக்கிறார்கள் ஹராமான பார்வை, அந்நிய பெண்களை பார்ப்பது. அந்நிய பெண்களை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கொஞ்சம் கூட பருதா இல்லாமல் ஒரு ஷேக் நேரடியாக நின்று பேசுவார் என்று சொன்னால், பார்ப்பார் என்று சொன்னால், ஓதி பார்ப்பார் என்று சொன்னால் இவர் உண்மையான ஷேக்காக ஆக முடியாது, உண்மையான வலியாக ஆக முடியாது. அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ஹலாலான பார்வையும் அவசியம். ஹராமான பார்வையை தவிர்த்து வாழ வேண்டும். ஒரு பெரியார் அவர்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரு நேரம் அவர் யோசிக்கிறார்கள், என்னுடைய விலாயத்து பறிக்கப்பட்டது போல தெரிகிறது, உள்ளத்திலே இருந்த 100 இல்லாமல் போனது போல தெரிகிறது. மனைவியிடத்திலே கவலையாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள், அல்லாஹ் கொடுத்த ஒரு பிரகாசம் என்னை விட்டு போய்விட்டது, என்னுடைய விலாயத்து பறிக்கப்பட்டது போல தெரிகிறது என்பதாக மனைவியிடத்திலே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். மனைவி அவர்கள் சொல்வார்கள், இதுதான் காரணமாக இருக்கலாம். பக்கத்து வீட்டினுடைய ஒரு பெண் குழந்தை, அது பிறந்ததிலிருந்து உங்களோடு பாசமாக வளர்ந்து கொண்டிருந்தது. பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை, அது பிறந்ததிலிருந்து நீங்களும் அந்த குழந்தையின் மீது பாசமாக இருந்தீர்கள், அந்த குழந்தையும் உங்களோடு பாசமாகத்தான் இருந்தது. ஆனால் சற்று ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக அது வயதுக்கு வந்து விட்டது. அதற்கு பிறகும் இந்த வீட்டிற்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது, அதற்கு பிறகும் இந்த வீட்டிற்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களோடு அது பருதாவில் இல்லை என்பதாக அந்த மனைவி அவர்கள் சொல்வார்கள். நீங்கள் இச்சையோடு பார்க்கிறீர்களோ இல்லையோ, அல்லது தவறான பார்வையோடு பார்க்கிறீர்களோ இல்லையோ, அந்த பெண்ணுக்கும் உங்களும் மீது தவறான பார்வை இருக்கிறதோ இல்லையோ, அல்லாஹ் தடுத்திருக்கிறான். பருவம் அடைந்த பெண்களை, அந்நிய பெண்களை பார்ப்பது ஹராம் என்பதாக அதற்கு பிறகு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இதுதான் காரணமாக இருக்கலாம், உங்களுடைய விலாயத்து பறிக்கப்பட்டதற்கு என்பதாக அந்த மனைவி அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். எந்த காரணத்தையும் முன்வைக்க முடியாது அந்நிய பெண்களை பார்ப்பதற்கு. வலி என்பதாகவோ அல்லது நான் ஷேக் என்பதாகவோ ஏதேனும் ஒரு காரணத்தை சொந்து அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு விஷயத்தை யாரும் ஹலாலாக ஆக்குவதற்கு நிச்சயமாக அனுமதி கிடையாது. ஒரு ஆண் ஒடுக்கமுள்ளவர் என்பதற்கு வாழ்நாளிலே அவர் ஹலாலான பார்வையை பேண வேண்டும், ஹராமான பார்வையை தவிர்த்து வாழ வேண்டும், ஈமானுடன் மௌத்து வர வேண்டும் என்று சொன்னால் உலமாக்கள் கிதாபுகளில் எழுதுகிறார்கள், எந்த மனிதனிடத்திலே பார்வை பேணுதல் இல்லையோ, யாரிடத்திலே பார்வை பேணுதல் இல்லையோ, வியாபாரத்தையும் காரணம் சொல்ல முடியாது, உத்தியோகத்தையும் காரணம் சொல்ல முடியாது, எதையும் காரணம் சொல்ல முடியாது. வியாபாரத்தின் காரணமாக நான் அந்நிய பெண்ணை பார்க்கிறேன், உத்தியோகத்தின் காரணமாக நான் அந்நிய பெண்ணை பார்க்கிறேன், முடியாது என்பதாக எல்லாம் எதையும் சொல்ல முடியாது. அல்லாஹ் ஒரு காரியத்தை ஹராம் என்று சொல்லிவிட்டால் எந்த காரணத்தை முன்வைத்தும் ஒரு ஹராமை யாராலும் ஹலாலாக ஆக்க முடியாது. அப்படி செய்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிரந்தரமாக அந்நிய பெண்ணை பார்ப்பதையே
உள்ளத்திலே இச்சை இல்லை என்று சொன்னாலும் கூட, தவறான எண்ணம் இல்லை என்று சொன்னாலும் கூட, அல்லாஹ் தடுத்த ஒரு காரியம் இது. பார்வையிலே ஹலால் இருக்க வேண்டும், ஹராமான பார்வை கூடாது என்பதாக அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அப்படி சர்வ சாதாரணமாக அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்தால் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே இனியும் அப்போது போன்ற பார்க்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ்விடத்திலே அழ வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு மக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், யாரிடத்திலே ஹராமான பார்வை பார்க்கக்கூடிய வல்லமை இருக்குமோ அவர்களுக்கு ஈமானுடன் கூடிய மரணம் வராது என்பதாக சொல்லி காண்பிப்பார்கள். அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் ஹராமான பார்வைகளை தவிர்த்து, குறிப்பாக அந்நிய பெண்களை, சொந்தக்கார பெண்களாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு பெண்களாக இருந்தாலும் சரி, பழகிய பெண்களாக இருக்கலாம், பிறந்ததிலிருந்து நம்முடைய கண்ணு முன்பாக வளர்ந்த பெண்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது. இந்த விஷயத்தில் அல்லாஹை பயந்து வாழக்கூடிய, மௌத்து வரைக்கும் ஹராமான பார்வையை விட்டு தவிர்த்து வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.